எட்டில் சுக்கிரன் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு துஸ்தானம். இந்த துஸ்தானத்தில் வந்துட்டு சுக்கிரன் மாதிரி ஒரு நல்ல பிளானட் வந்துட்டு அங்கே மறந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன் தருவாருன்றது எல்லாருக்கும் ஒரு வித கலக்கம் இருக்குங்க. யூஸ்வலாக சுக்கிரன் வந்துட்டு ஒரு முக்கூட்டு கிரகத்தில் வர்றாரு. அதாவது பூமிக்கு முன்னால் இருக்கிற 3 கிரகம், சூரியனை வந்துட்டு எடுத்துக்கொள்ளும் போது 3 கிரகமாக இருக்கும். யூஸ்வலாக இவங்க எப்பவுமே ஒன்னா டிராவல் பண்ணுற ஒரு கிரகம்ங்க. அதனால இவர் வந்து சூரியனால கிரகத்துவம் அடையிறதில்லை. மற்றபடி என்னன்னா இவருக்கு எங்கேயுமே மறைவு இல்லாத ஒரு நிலையை வந்துட்டு இந்த முக்கூட்டு கிரகத்தில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியை நம்ம பார்க்கவே செய்யணும். ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி இவர் துஸ்தானம் மறைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக மறையலைங்க. திடீர்னு அன்ஏர்ன்டு மணி, ஒரு லாட்ரி மூலியமா திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கிற இடமா தான் நம்ம சுக்கிரன் வந்து 8ல் இருக்கிறத பார்க்கணும். இவங்க கல்யாண லைஃப் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறத நம்ம பார்க்கவே, அதாவது ஒரு சாதாரண நிலையில ஒரு பெண்ணா இருக்கிற சமயத்துல இவங்களுடைய கல்யாண லைஃப் வந்துட்டு ஒரு பெரிய வசதியான வீட்டுல வாழ்க்கப்படுறதும் அதன் மூலியமா இவங்களுடைய லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பையனா இருக்கிற சமயத்துல இவருக்கும் 8ல் சுக்கிரன் இருக்கும்போது இவர் வந்து ஒரு நல்லா படிச்சிருப்பாரு. அதை பார்த்தே வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல ஒரு சம்பந்தம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பெண் மூலியமா இல்ல அந்த அதாவது உங்கள் ஸ்பவுஸ் மூலியமா அதிக லாபங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கிடைக்குதுங்க. இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இவங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றே இருக்கிறத நம்ம பார்க்கவே செய்யறோம். மற்றபடி வந்து 8வது இடம் வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு ஒரு சீக்ரெட், அஸ்ட்ராலஜி, ஒரு அக்கல் சயின்ஸை குறிக்கிற இடம். அந்த துறைகள்லையும் வந்துட்டு இவங்க பிரசித்தி பெற்று விளங்குது. அதாவது இந்த துறைகளை வந்துட்டு இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 8வது வீட்டில் இருக்கிற சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வையை அவங்களுடைய 2வது இடத்தை பார்க்கறாருங்க. அதனால வந்துட்டு இப்பமே ஒரு செலவு பண்றதுனாலும் யோசிச்சு பண்ணுவீங்க. அது குடும்பத்துக்காக வேண்டி சேவ் பண்ற ஒரு செலவா இருக்கும், இல்ல குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் நீங்க யூஸ்வலா எப்பவுமே திங்க் பண்ணுவீங்க. ஸோ 8ல் இருக்கும் சுக்கிரன் சுபத்துவ சுக்கிரனே நேர்களே.